ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தன்று அல்ல மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வ வழிபாடு. மிருகசீரிடனாலும் முருகர் தான் பிரதான தெய்வம், புரியுதுங்களா? முருகருக்கு உண்டான வழிபாடு செய்யும்போது வெற்றி பெற முடியும். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமைகள்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் சிறப்பு. இந்த ரோகிணி வெற்றி பெறணும்னா இது ஒரு பெரிய வெளியில் செய்ய வேண்டிய விஷயங்கள். ரோகிணி எந்த தெய்வத்துக்கு போகலாம்? அப்போ உக்ர தெய்வங்கள் மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, எல்லையில் இருக்கின்ற வீரனார், ஐயனார், கருப்பர், மிக உயர்ந்த தெய்வங்களா இருக்கின்ற இவங்க எல்லாமே இந்த மிருகசீரிடத்துக்குள்ள வந்துடும். உயர்ந்த தெய்வம், வானளாவிய உயரங்கள் இருக்குங்களா, அது எல்லாமே மிருகசீரிடம். அவங்க 2 தெய்வங்கள் இருக்கிறது. பக்கத்து 2 தெய்வமா இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. நீங்க இப்போ வழிபட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்க வேலைகள் அத்தனையும் நிறைவேறும். ரோக நட்சத்திரக்காரங்க ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு ஒரு ஐபீக்ல இல்லை, சில பல தொந்தரவுகளால தான் இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியா இல்லை, புரியுதுங்களா? அவர்கள் இந்த மிருகசீரிட வழிபாடு செய்யும்போது எளிமையா ஜெயிச்சிடலாம். அதானே கான்செப்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு 100 ரூபா சம்பாதிக்கிறதும் ஈஸியா 100 ரூபா சம்பாதிக்கிறதும் விஷயம். அப்போ எளிமையான முறையில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி அடுத்த நட்சத்திரத்தை இயக்குவதுதான். இன்னைக்கு ரோகிணிக்கு சொல்லியிருக்கோம்.